வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருப்பா. ஓகேங்களா, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் சேலரி எப்படி இருக்கும். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் வந்து ஒர்க்காக தான் அப்ளை பண்றோம். ஸோ அதோட மெயின் திங் என்னப்பா, ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் ப்ளஸ் சேலரி. சரிங்களா, அதான் நம்ம பார்க்க போறோம். LICAO-க்காக அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் உங்களுக்கு எப்போ ஃபினிஷ் ஆகுதுன்னா September 8, 2025. ஓகேங்களா, இதோட உங்களுக்கு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா October 3, 2025. சரிங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னா உங்களுக்கு November 8, 2025. இது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது 1 வீக் அப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வந்துருப்பா. சரிங்களா, ஓகே. பார்க்க போறது நம்ம பேங்கிங்கும் LICAO-க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம், எது பெஸ்ட்னு பார்க்க போறோம். சரியா, மோஸ்ட் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க வந்து LICAO ட்ரை பண்ணுவீங்க. அது நல்ல ஒரு சான்ஸ் தான், உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு லெவல் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பேங்கிங் விட ஒரு லெவல் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மட்டும் ஆட் ஆகும்ப்பா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தவிர அதுக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இது அப்ளை பண்ணுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் டேர்ம்ஸோட PO போஸ்ட்டுக்கும் LICAO-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ நான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு SBI PO, IBPS PO, தென் RRB PO எல்லாமே மூணுமே உங்களுக்கு பேங்கிங் செக்டார். ஓகேங்களா, LIC மட்டும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்டார். சரிங்களா, அது டிஃபர் ஆகும். தென் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. SBI வந்து தனியாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. IBPS-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, RRB வந்து ரூரல், நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டு இருப்பீங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா, தென் LIC வந்து LIC கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதில் போஸ்டிங் எப்படி இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா தான்ப்பா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் PO போஸ்ட் பொறுத்தவரைக்கும். பட் வந்து LICAO மட்டும் மோஸ்ட் ஆஃப் மெட்ரோ சிட்டிஸ் தான் நீங்கள் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். உங்களோட ரீசன் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அங்கே ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே போட்டுருவாங்க, அதர்வைஸ் உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா போடுவாங்க. ஓகேங்களா, ஒர்க் ப்ரெஷர் இருக்கணும். இது மெயினாக பார்க்க பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் தென் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான்ப்பா ப்ளஸ். உங்களுக்கு பேங்கிங்கை கம்பேர் பண்ணக்குள்ள இது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பேங்கிங் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்காது. SBI PO தான் இருக்கிறதுலே கொஞ்சம் உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். சரிங்களா, தென் சேலரி வந்து மஸ்ட்டுப்பா. ஓகேவா, உங்களுக்கு எடுத்தோடனே ஹை சேலரி கிடைக்கிற ஒரே எக்ஸாம் வந்து LICAO மட்டும்தான். ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது கிளியர் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, அது மாதிரி கரியர் க்ரோத்தும் உங்களுக்கு ஜோனல் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் உங்களோட சர்வீஸ் பேஸில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் ப்ளஸ் சேலரியோட. சரிங்களா, இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது PO-க்கும் சரி AO-வும் பார்க்கும்போது உங்களுக்கு சேலரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், கரியர் க்ரோத் எல்லாமே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பார்க்ஸ் IAS அகாடமியில் இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்குப்பா. LICAO-க்கான ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு என்ன கவர் ஆகிடும்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ பேட்ச் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்க்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணப்படும். ப்ளஸ் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எதில் லேக் ஆகுறீங்களோ அதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். சரிங்களா, நீங்கள் கீழே இருக்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஆஃபரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, பார்க்க போகிறது ஜாப் நேச்சர் ஆஃப் LICAO-பா. ஓகேங்களா, நீங்கள் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது நீங்கள் AO தான் போவீங்க உள்ள, பட் அது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அந்த பிரான்ச்சு நீங்கள் எந்த ஸ்டேட் போடுறாங்களோ அதுக்குள்ள என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து போடுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன்ப்பா. அட்மின் ரோல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் அதோட ப்ராசஸ் ஃபுல்லாக ரினியூவல் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது, செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகேவா, செகண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். ஓகேங்களா, கஸ்டமர் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு என்ன கொரிஸுக்கோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதோட ரிகார்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சூப்பர்வைசர் ரோல்
டெஸ்க் ரோல் தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப். ஓகேவா? அவங்களோட அசிஸ்டன்ட் கிளர்க் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது, தென் அவங்க கம்பெனினா எல்லா ஒர்க்கும் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, ஓவராலாக எல்லா ஒர்க்கும் பார்க்குறாங்களா இல்லையா, எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது தான். தென் கோஆர்டினேஷன் ஒர்க்கு. சப்போஸ் வேறு ஏதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்க ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸ் வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். சரிங்களா? இதில் வந்து எப்படின்னா ப்ரீமியம் கலெக்ஷன், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டாஃப் டார்கெட் பேஸ்ட் இருக்காது, ஒரு டைம் பேஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. சரிங்களா? அதோட ப்ளஸ் இதுதான். சரியா? அடுத்து லீகல் மேட்டர்ஸ். நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் சிஏ அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 6 டிபார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் உங்கள் ஒர்க்கை வந்து பிரித்து கொடுப்பாங்கப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 இயர் இருக்கும்ப்பா. சரிங்களா? 1 இயர் இருக்கும். ஸ்டார்டிங் இது வந்து இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸில் தான் உங்களை அலகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்வர்ட் அவுட்வர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இது 3 தான் மெயினாக ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் போடுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு மூவ் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? கிளைண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ்னால் கிளைண்டோடது நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க, இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது கிளைம்ஸ் இருக்குது, இப்போது வந்து கிளைம் ஆக்சுவலி டெத் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறது, ஆக்சிடென்டால் பண்ணுறது, அந்த மாதிரி கிளைம்ஸ் பண்ணுறது, தென் செட்டில்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? தென் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஃபீல்டு ஒர்க் இருக்குது, அது மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் இன்வர்ட் அவுட்வர்ட் டிபார்ட்மெண்ட். இன்வர்ட் அவுட்வர்ட்னா டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுப்பா, டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். ஓகேவா? இது வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டா போடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கணும், சிஏ முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் பெஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் தான், நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த வேகன்சிஸ் டிஃபர் ஆகும்ப்பா, அண்ட் பிரான்ச் வைஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் வந்து பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான்ப்பா போடுவாங்க. ஏன்னா அது வந்து நியூ பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்னா ஒரு புது ஒரு ஸ்கீமா இருக்கலாம், அது ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நியூவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சினாரியோவில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் தான் அதில் போடுவாங்க. மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நியூ பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? அந்த 5 டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிறீங்க. சரியா? தென் ஜாப் ப்ரொஃபைல்ப்பா. இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஜூனியர் டு சீனியர் கிரேட் இருக்கும்ப்பா. ப்ரொமோஷன் வைஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? லெஃப்ட் சைட் பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ப்பா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏஓவா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தென் ஆஃப்டர் 3 to 5 years வந்து உங்களுக்கு தென் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டிவிஷனல் மேனேஜர், தென் டிவிஷனல் மேனேஜர், தென் சீனியர் டிவிஷனல் மேனேஜர். லாஸ்ட்டாக தான்ப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்னன்னா ஜோனல் மேனேஜர் ஆர் ஹையர் லீடர்ஷிப் ரோல்ஸ், ஏதாவது ஒரு ரோல் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? சரிங்களா? இந்த மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும். அது மாதிரி பிரான்ச் வைஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் பிரான்ச் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் ஈக்குவல் டு ஏஓப்பா. ஓகேவா? தென் பிரான்ச் மேனேஜர், தென் சீனியர் பிரான்ச் மேனேஜர், அப்புறம் சீஃப் மேனேஜர், லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு சீனியர் டிவிஷனல் மேனேஜர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னா நீங்கள் திரும்ப ஜோனுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஒரு சர்வீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகும்ப்பா உங்களுக்கு. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் இதை 2த்துக்கு தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் சேம் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தென் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதோட பேசிக் பே வந்துட்டு உங்களுக்கு 88,635. ஓகேங்களா? இது நாங்கள் லாஸ்ட் இயர் பேஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போவும் இதுதான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மினிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 88,000பா. சரிங்களா? இதில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அலோவன்சஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். சரியா? தனியாக கொடுத்துருவாங்க, அது தனி. உங்களுக்கு பேசிக் பே தான் உங்களுக்கு 88,635. அது இல்லாமல் உங்களுக்கு அலோவன்சஸ் என்ன வரும்னா ஹச்ஆர்ஏ வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பேசிக் பே சேலரி ஸ்லிப், இது ஒரிஜினல் சேலரி ஸ்லிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலோவன்ஸ். ஓகேவா? கேடர் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன இப்போ கேடரோ அந்த கேடருக்கு தான் ஸ்பெஷல் அலோவன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேசிக் பேல கொடுத்துருக்காங்கப்பா 88,635. அண்டர் கேடரி பேஸ்டு ஸ்பெஷல் அலோவன்ஸ் 8,900. அண்டு டிஏப்பா
ஓகேவா? 13,635. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்ட் ஹெச்ஆர்ஏனா ரெண்ட் பேஸ்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு 6,204. தென் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து 3,300. ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குப்பா. நீங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸே நிறைய கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த சிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது இல்லாமல் மெய்ட் அலவன்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டு, நியூஸு, மொபைலு, ஓகேங்களா? இன்சூரன்ஸ். ஆனால் இன்சூரன்ஸ் பிடிப்பாங்கப்பா உங்களுக்கு. ரைட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க, ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கொடுத்துருக்க டிடக்ஷன், லெஃப்ட் சைடில் வரது உங்களுக்கு ஃபைனல் சேலரி. ஓகேவா? ப்ரீமியம் வந்து 2,915, டேக்ஸ் வந்து 200, ஸ்கீம் அது வந்து அவங்களோடது ஒரிஜினலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் காமனாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் பிடிப்பாங்கப்பா, மற்ற அலவன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மினிமம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா டிடக்ஷன் போக உங்களுக்கு 1,07,222 கிடைக்கும்ப்பா உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து மினிமம் ஸ்டார்டிங் சேலரி. ஓகேவா? ஸோ நீங்கள் சேலரிக்காகவே படிக்கலாம். ஓகே, பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இது வந்து விட்டு விட்டு தான் போடுறாங்க ஏஏஓ. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அகாடமியில் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் 15 மெம்பர்ஸ்க்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கால் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏஏ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குப்பா. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஓகேங்களா? அது தனியாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.